ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா புலாவ் பண்ண போகிறேன். புலாவுக்கு வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 தக்காளி, அப்புறம் புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 சின்ன உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் இது பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு அப்புறம் போடுறதுக்கு ஷாஜீரா, இது சோம்பு, அப்புறம் வந்து இது கசகசா, ஏலக்காய், பட்டை, லோங்கு, லீஃபு, பட்டை, அப்புறம் இது அன்னாச்சி பழம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பிரியாணி மெத்தட் தான். ஆனால் இதுக்கு இது போட மாட்டோம், நாங்கள் மிளகா போட மாட்டோம். அதுக்கப்புறம் இது நான்வெஜ் இல்லை இதுக்கு. இது புலாவ். இந்த மாதிரி புலாவ் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிரும் வச்சுருக்கேன். நான் தயிர் வச்சு அரிசி ஊற வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். புலாவுக்கு கூட நாங்கள் என்ன இது செய்திருக்கிறேன் டிஷ்ஷுனா, இது சிக்கன் 65. ஸோ சிக்கன் 65க்கு மசாலா வச்சு நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வேக வைக்கணும், லைட்டாக வேக வச்சா போதும். இது மசாலா வச்சு நான் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த மசாலாவும் உங்களுக்கு எவ்வளோ என்னென்ன மசாலா போட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் கைஸ், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் எண்ணெய் சூட் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எண்ணெய் இது சத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது 100 கிராம் 150 கிராம் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த கப்பு அளவு பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே சிக்கன் வந்து லைட்டாக வேக வைக்கிறதுக்கு நான் மூடி வச்சுருக்கேன். இப்போது கேஸ் நான் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இதுலேருந்து தண்ணி நிறைய வரும். தண்ணி வந்துச்சுன்னா இதுலேயே நல்லா வெந்துடும் சிக்கன். அதிகமாக வெந்தணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தனா போதும். இந்த மசாலா அப்படியே ஒழியும் அதில். அந்த தண்ணியை அப்படியே அந்த கறியை நல்லா வெந்து வைக்கணும். அதுக்கப்புறம் நிறைய மசாலா எல்லாம் காஞ்சிச்சு அப்புறம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலா தடவி நான் சிக்கன் 65 சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்புறம் இது எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ எண்ணெய் நல்லா இது மசாலா இது ஆயிடுச்சு. இது பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் வெளியே போய் ஹோட்டல்லலாம் சாப்பிட்றதோட அவங்க எண்ணெய் போடுவாங்க, நல்ல எண்ணெய் இருக்குமா தெரியாது, ஹைஜீனிக்காக இருக்கும்னு தெரியாது எங்களுக்கு. ஸோ வீட்லேயே நாங்கள் வீக்லி ஒரு டைம் வெளியே போய் சாப்பிட்றது, அதே வீக்லி ஒரு டைம் வீட்லேயே நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. மொத்தமாக வீட்டில் நம்ம பசங்க நம்ம வீட்டாளுங்க கூட உட்காந்து சாப்பிட்லாம். இது ஸோ இந்த மாதிரி செஞ்சு, அது கெஸ்ட்டு வந்தால் தான் சமைக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்காக நாங்களே அந்த மாதிரி சமைச்சு எப்பாவது ஒரு வாட்டி சமைச்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இது ரெடி ஆகிட்டோன்னா இது லைட் ப்ரௌன் ஆகிடுச்சின்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நான் 1 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ அதனால் நல்லா வாசனை வரும். ஸோ நான் அந்த சிக்கன் 65க்கு ஷத்தலில் போட்டேன்ல, அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ண முடியல, அதனால இப்போ கடையில் எடுத்து போட்டுட்டேன். நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள் வெந்துச்சு. கறி அப்படியே நல்லா சாஃப்டாக கறி இது.
அதனால தான் முணுக்கோழி ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது, கம்மியான வெயிட் இருக்கணும். அப்போ தான் அந்த தோலெல்லாம் உடித்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தாங்கன்னா சாஃப்டாக இருக்குது. அப்படியே ஒரே இதில் பாருங்கள் வறுத்து பிடிச்சிட்டு. ஸோ மசாலா லைட்டாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் லைட்டாக வெந்துன்னா போதும். நம்ம இது கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா மசாலா இது மேலே மறுபடியும் தடவி தயிரெல்லாம் போட்டு தடவி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த 65க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அவன் இல்லை, ஸோ நான் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், இதை நீங்கள் பார்க்கலாம், நல்ல வாசனை வருது. இப்போ இந்த கேரட்டு இதெல்லாம் போட்டுடலாம். இது கூடயே அப்படியே தக்காளி கூட போட்டுடலாம். ஏன்னா அதுவும் நல்லா இது சாஃப்டாக ஆகிடும். அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. நான் ஏற்கனவே 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டோட உப்பு எப்படி இருக்குது பார்த்துட்டு நீங்கள், ஏன்னா நாங்கள் இதில் ப்ளவு சொன்னேன் இல்லைண்ணா, வெஜ் புலாவ். ஸோ இதனால் இதில் மிளகா தூள் போடாமல் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஒரு 6-7 போட்டிருக்கேன் பச்சை மிளகா. ஓகே கைஸ், ஸோ இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகட்டும். இது கொஞ்சம் நல்லா வெந்துச்சுன்னா இதுக்கப்புறம் தயிர் போட்டுட்டு அரிசி போட்டுட்டு புதினா கொத்தமல்லி போட்டுட்டு தம்க்கு வச்சிடலாம் நாங்கள். ஸோ இப்போ இந்த தயிர் போடுறேன். ஸோ இதை பாருங்கள், இங்கே மசாலா கூட உறிஞ்சிக்கிட்டே வருது. நல்லா கறி வெந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இது ஆயிடுச்சுன்னா இப்போ இதில் அரிசி போட்டுடலாம். அரிசி வேகிறப்போ வெந்துச்சுன்னா இந்த தக்காளி இது உருளைக்கிழங்கு கேரட் பட்டாணி எல்லாமே அப்படியே வெந்துடும் அதுவும். ஸோ நான் அரிசி போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ அரிசியும் தண்ணி போட்டேன் கைஸ். இப்போ கொஞ்சம் லைட்டாக புதினாவும் கொத்தமல்லியும் போடுறேன். மறுபடியும் தம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். ஒரே டைமில் எதுக்கு அதிகமாக போடலாம், கொஞ்சம் இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தம்புக்கு வைக்கிறப்ப கொஞ்சம் போட்டுடலாம். ஓகே கைஸ், ஸோ இது ஆயிடுச்சு. இது தண்ணியெல்லாம் உறிஞ்சப்போ நான் மறுபடியும் இது காமிக்கிறேன். இதுவும் பாருங்கள், இது இப்போ கொஞ்சம் இது மசாலா கீழே மேலேன்னு இது பண்ணணும். ஸோ அது பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் கைஸ், இது ரெடி ஆச்சு. சாப்பாடு அரிசி இது ஆச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆச்சுன்னா இருக்கிறது பேலன்ஸ் புதினாலாம் போட்டுட்டு தம்முக்கு வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் வெஜ்ஜு புலாவ். ஸோ இதுவும் கறியும் நல்லா வெந்துச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நல்லா கறி இதாச்சு, மசாலாலாம் ஆச்சாச்சு. இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் மசாலா. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு தூள், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா நானே வீட்டில் செய்வேன், உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இது கரம் மசாலா, அப்புறம் இது ஆம்ச்சூர் மசாலா, ஆம்ச்சூர் மசாலா பவுட்ரு போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், தயிர், அதுக்கப்புறம் இது முட்டை 1 உடச்சி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இதில் மசாலா தடவை போடுறேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் நான் ரெடி ஆகிட்ட அப்புறம் காமிக்கிறேன். இது நல்லா ஆயிடுச்சு. இது கொஞ்சம் இது புதினா போட்டுட்டு தம்முக்கு வச்சிடுறேன். ஸோ இந்த முட்டையும் நான் உடைச்சி போட்டுடுறேன். ஸோ பாருங்கள், ஒயிட் இது மட்டும்தான் போட்டிருக்கேன் முட்டை. இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாம் வீட்டில் லீவ் இல்லை வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வெளியே போய் சாப்பிட்றதோ அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாங்கள் கேர்ஃபுல்லாக வீட்டில் ஃபுட்டு நாங்கள் அவ்வளோ க்ளீன் பண்ணி மசாலாலாம் போட்டு நாங்கள் சமைக்கிறோம். வெளியே அஜினமோட்டோ இதெல்லாம் போட்டுடுறாங்க. அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதுவும் சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா என்ன தெரியாது. இது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்போவே மசாலா இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி விரும்பி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், நான் அந்த கலருக்காகலாம் காஷ்மீரி இதெல்லாம் போடல. இது மிளகாத்தூளே போட்டிருக்கேன். இதுலேயே நல்லா கலர் வருது. ஸோ எதுக்கு நாங்கள் கலருக்காக இதை சேர்க்கணும்? நான் ஏற்கனவே அதில் லெமன் சேர்க்கலை. ஏன்னா இது லெமன் பவுடர் போட்டிருக்கனால லைட்டாக சால்ட்டு போடுறேன். ஏற்கனவே நான் வேகிறப்போ அந்த மசாலையே சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சிக்கனில் நாங்கள் நல்லா தடவிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கைஸ். அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு, உங்கள் பசங்களுக்கு, யார் இருந்தாலும் எங்கள் ஹெல்த்து தானே முதல்ல முக்கியம். அந்த மாதிரி நினச்சி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி யாரோ ஆர்டர் கொடுத்தா கூட பண்ணி கொடுத்துடலாம். நான் அந்த மாதிரி கூட செய்வேன். போன வாட்டி எப்படி தான் 5 கிலோ சிக்கனும் அந்த மாதிரி சிக்கன் 65 ரெடி பண்ணி கொடுங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன், ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆனால் அந்த வீடியோனா நான் பிடிக்கல. நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் தான் நாங்கள் பண்ணி கொடுத்தது. அந்த என்ன அமௌண்ட் இருக்கோ அது அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா இருக்குது சொன்னாங்க எனக்கு. ஸோ நாங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமே நினச்சி தான் இதை ரெடி பண்ணேன்னா. பாருங்கள், மசாலா குட்டியே ஊறி போயிருக்கு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லைட்டாக தான் வேக வைக்கணும். அதிகமாக வேக வச்சின்னா உங்கள் கறி ரொம்ப உடஞ்சிரும். ஸோ பாருங்கள் கைஸ், இந்த கோழி மசாலா சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் ரெடி பண்ண போகிறேன். இந்த சிக்கனுக்கு 2 முட்டை போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், சால்ட்டு போட்டிருக்கேன், அப்புறம் ஜீரகம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி புதினாவும் போட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அப்புறம் எண்ணெய் போட போகிறேன் இதில். ஸோ இந்த சிக்கனுக்கு நான் மைனஸ் ரெடி பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்னொரு முட்டை போட்டேன், அதில் லைட்டாக லெமன் இது போட போகிறேன். அப்புறம் அந்த மைனஸில் புளிப்பு கொஞ்சம் இருந்தால் அப்படி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாதி லெமன் போட்டால் போதும். இதெல்லாம் மறுபடியும் எண்ணெய் போட போகிறேன். ஸோ இப்போ பூண்டு போட போகிறேன் இதில். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு மைனஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். இன்னும் லைட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆகணும். இது சஃபோலா ஆயில் தான், நான் சஃபோலா ஹாட் ஆயில் தான் போடுவேன். நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சிக்கன் நாங்கள் இதில் போட்டுடலாம். பார்த்தீங்களா, எல்லா பக்கம் இது இந்த மாதிரி கொஞ்சம் கடை கொஞ்சம் பெருசு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா இதாகிடும். ஸோ நாங்கள் திருப்புக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக வெந்துச்சு அப்புறம் நான் மறுபடியும் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா காய்ஸ், ஒரு பக்கம் நல்லா நல்லா இதாகிடுச்சு, ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பண்ணால் நல்லா ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள்
டேஸ்டியாக சிக்கன் 65 சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக 2 பக்கமும் வெந்துச்சு. இப்போ பேக் சைடில் இப்போ வேக வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 பக்கமே வெந்துச்சு, நல்லா வெந்துச்சு ப்ரௌன் கலரில். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சார் காய்ஸ். இப்போ பேக் சைடில் அந்த முதுகு, கோழி முதுகு வந்து ப்ரௌன், லைட் ப்ரௌன் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃபினிஷ்ஷு. ஸோ பாருங்கள் காய்ஸ், சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வெஜ்ஜு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. தயிர் பச்சடி, அப்புறம் மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த சிக்கன் 65க்கு சைட் டிஷ்க்கு மாதிரி இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்லேயே சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபீஸ்.